மானாட மயிலாட மலமேலே இருந்தாளே மறுவூரு மன்னாட மகராசி வந்தாளே உன்னோட என்னோட உள்ளத்தை எடபோட அன்னாட அருள்போட அம்மா நடந்தாளே வந்தாளே வந்தாளே மறுவூரு ஆத்தாளே ஆத்தாளே வந்தாளே பார்த்தாளே கண்ணாலே கண்ணாலே பார்த்தாளே வங்காரு ஆத்தாளே குறை என்ன கேட்டாளே வரமெல்லாம் தந்தாளே. குருவின் அவசியம். மரம், செடி, கொடிகளில் கூட வயதானவை உண்டு. காட்டு விலங்கிற்கும் தலைவன் உண்டு. அதுவே அக்கூட்டத்தை வழிநடத்தும். தேனீகளிலும் கூட ராணி தேனி, ராஜா தேனி, வேலைக்கார தேனி என உண்டு. செம்மறி ஆடுகளும் ஒரு ஆடு முன்னே போனால் அதனை தொடர்ந்து கூடவே போகும். யானையும் கூட்டத்தோடும் தலைவனோடும் வாழ்கிறது. அதுபோல ஆன்மீகத்திலும் உங்களுக்கு ஒரு குரு தேவை. ஒரு குருவை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். குரு என்று ஒருவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை ஆராய்ச்சி செய்யக்கூடாது. அவர் அப்படி இப்படி என்று எடை போடக்கூடாது. தெய்வத்தையும் குருவையும் ஆராய்ச்சி செய்யக்கூடாது. பாலாறு தேனாறு பங்காறு வந்தாரு நீ யாரு நானாரு அவர் சொல்ல போறாரு. செய்யாரு பொறையாரு அவ பிள்ளை பல ஊரு கைகட்டி வாய் பொத்தி தாய் பேச்ச கேட்பாரு.